வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கிய அப்டேட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நான் பேசும்போது பின்னாடி பாடல் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நாளை பூச்சொரிதல் விழா, அதனால் பாடல் போட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிருக்காங்க. அந்த பாடல் சவுண்டு நான் பேசுகிறத கேட்க விடாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஒரே ஒரு நாள் நம்ம பொறுத்து தான் ஆகணும். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக வீடியோ போடுறோம். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பூச்சொரிதல், திருவிழா இதெல்லாம் வரும். அப்போ அங்கே நடக்கக்கூடிய கொண்டாட்டங்களை நம்ம மறுக்க முடியாது, கொண்டாட தான் வேணும். அதனால் பாடல் சவுண்டு உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா வீடியோ பார்க்கும்போது கேட்கும்போது தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்குள்ளே போகிறேன். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, தமிழக சட்டமன்றத்துடைய சபாநாயகர் யார் தெரியுமா? ஜேசிடி பிரபாகர் தான். அதற்கான மனு கொடுத்துருக்காரு. டிவிகேவுடைய 1000 விளக்கு தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சவர் ஜேசிடி பிரபாகர். ஓபிஎஸ் அணியில் இருந்தார்ல, அங்கேருந்து ஜம்ப் பண்ணி டிவிகேவுக்கு வந்தார். 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட விஜய் வாய்ப்பு வழங்கினார், எம்எல்ஏ ஆகிட்டார். இப்போது சபாநாயகராக அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட இருக்காராம். இது ஒன்று. ரெண்டாவது, முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு நேரடியாக போய் சந்திச்சிருக்காரு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லப்படுது. நேற்று திக தலைவர் வீரமணியை சந்திச்சார்ல, இன்னைக்கு ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. வைகோ அவர்களையும் சந்திக்க இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு அரசியலை தான் மையமாக வச்சு வண்டி ஓட்ட போகிறாரு. திமுக எப்படி எதுக்கெடுத்தாலும் பாஜகவை குறை சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான அரசியலை தான் விஜயும் முன்னெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மு. அதனால தானே என்டிஏல இருக்கக்கூடிய எந்த கட்சியையும் சப்போர்ட்டுக்கு கூப்பிடாம திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட ஆதரவு கடிதம் கேட்டார்ல, அப்போவே இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது சிஎம் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் சந்திக்கிறாரு அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். திமுக மாதிரியான அரசியலை தான் டிவிகேவும் முன்னெடுக்க போகிறாங்க. பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, இதுதான் டிவிகேவுடைய பாலிடிக்ஸாகவும் இருக்க போது. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அண்ணாமலை தான் சரியான ஆப்டான ஒரு நபர். சட்டுப்புட்டுன்னு அவரை பிஜேபி மாநில தலைவர் ஆக்குங்க, மீதி அவர் பார்த்துக்குவார். கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டு, டேட்டாவோடு அறிக்கை இதெல்லாம் ஃபயராக இருக்கும். அதனால் அண்ணாமலையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாநில தலைவர் ஆக்கிருங்க. எப்போதுமே ஒரு புதிய அரசு ஆட்சியில் உட்காருதுன்னா ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 மாதமோ 3 மாதமோ குறை சொல்ல ஆரம்பிக்க மாட்டாங்க பொதுமக்கள். அதான் ஹனிமூன் பீரியட். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, எதிர்க்கட்சிகளும் விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க. பாஜகக்குள்ள எவ்வளவு இஷ்யூ இருந்தாலும் டிவிகே ஆட்சியுடைய ஹனிமூன் பீரியட் முடியறதுக்குள்ளே அந்த இஷ்யூவெல்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் உட்கார வைக்கணும். இது பாஜக மேலிடத்துடைய கடமை அப்படிங்கிறதான் என்னுடைய ஒப்பீனியன். பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் அண்ணாமலை பற்றிய ஒரு செய்தி டெஃபினட்டாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் தம்ப்நெயில்ல அண்ணாமலை அதிரடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் போடுவேன். கமெண்ட் செக்ஷனில் சில பேர் திட்டுறாங்க, எல்லா வீடியோலையும் அண்ணாமலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அண்ணாமலை ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. அண்ணாமலை ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக நான் பார்க்குறேன். அந்த வகையில் அண்ணாமலை பற்றிய பாசிட்டிவான விஷயங்களை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். அதே நேரத்தில் நியூட்ரலாக தான் செய்திகளை வெளியிடுவேன். வேணும்னே பொய்யா பரப்புறது இது மாதிரியெல்லாம் நான் ஒருபோதும் பண்ண மாட்டேன். தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுவேன். அதே நேரத்தில் அண்ணாமலைக்கு பாசிட்டிவான நியூஸையும் நான் ஷேர் பண்ணுவேன். அதான் நம்மளுடைய சேனல் தொடர்ந்து இதை தான் பண்ணிக்கிருக்கு, இனியும் இதை தான் பண்ணோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பொதுமக்கள் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத நிறுத்தி வைங்க. நல்ல காரியம், திருமணம் இது மாதிரியான நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறத நிப்பாட்டி வைங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் பயன்பாடையும் குறைங்க அப்படின்னு மோடி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பேனிக் ஆகுறாங்க, மறுபடியும் லாக்டவுன் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. பதட்டம் வேண்டாம். நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கிற முறையில் நாட்டுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மோடி அட்வைஸ் பண்ணுறது வாடிக்கையான ஒன்று தான், எப்போதும் நடக்கிறது தான். மனதின் குரல் நிகழ்ச்சியில் மோடி அட்வைஸ் பண்ணுவார்ல, அது மாதிரி தான் நேற்று அட்வைஸ் பண்ணியிருக்காரு. தங்கம் நம்ம இறக்குமதி தான் பண்ணிக்கிருக்கோம். இறக்குமதி பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? அந்நிய செலாவணி கையிருப்பு கரையுது அப்படின்னு அர்த்தம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு வருஷம் தங்கம் வாங்குறத பொதுமக்கள் நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னு மோடி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இதில் பெட்ரோல் டீசலும் அப்படி தான். இதில் பதட்டப்படுறதுக்கு எதுவும் இல்லை, யாரும் பேனிக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும்? நேற்று வந்தே மாதரம் விஷயத்துக்கு
திமுகவோடு தொடர்பில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கொந்தளிச்சாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடலை தானே ஃபர்ஸ்ட் பாடணும், வந்தே மாதரத்தை எதுக்காக ஃபர்ஸ்ட் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், வந்தே மாதரம் பாடினா என்ன, தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடினா என்ன? வந்தே மாதரம் நம்ம தேசத்தை பெருமைப்படுத்தக்கூடிய பாடல் தானே, அதில் என்ன தப்பு? எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்க, ஏதாவது ஊழல் நடக்குது அப்படின்னா அதை சுட்டி காட்டுறது, வேலை வாய்ப்பை நம்ம பொதுமக்களுக்கு உருவாக்குறதுக்கு குரல் கொடுக்கறது, போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது, இதுதான் எதிர்கட்சி செய்யக்கூடிய வேலை. எதுக்கெடுத்தாலும் ஹிந்தி மொழியை எதிர்க்கிறது, பிராமண எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, வட மாநிலங்கள் எதிர்ப்பு, இது எதிர்கட்சி பண்ணுற வேலை கிடையாது அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல. இன்னைக்கு அண்ணாமலையை பார்த்தீங்களா, 367 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்து சென்னை ஹைகோர்ட்டு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தாங்களே, அதனை எதிர்த்து தமிழக மின்சார வாரியம் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை என்ன கேள்வி கேட்டிருக்காரு, புதிதாக ஆட்சிக்கு வந்த டிவிகே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குதா இல்லையா, தெரிஞ்சுதான் நடந்துச்சா, டிவிகே கவர்மெண்ட் கிட்ட ஒப்புதல் வாங்கி தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சா அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. உடனடியாக புதிய கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செஞ்சதை உடனே திரும்ப பெறணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. சிபிஐ விசாரிச்சா என்ன, உண்மை சீக்கிரம் தெரியும், டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க, அதுதானே பொதுமக்களுக்கு வேணும். சிபிஐ விசாரணையை திரும்ப பெறணும் அப்படின்னு மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை எதிர்த்து. அதை அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு. இதுதான் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி, இதுதான் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவர் செய்கிற வேலை. அண்ணாமலைக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.